இன்னைக்கு ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்கக்கூடிய திருஷ்டிகளை போகக்கூடியது காவல் தெய்வமாக இருக்கக்கூடிய தெய்வம். திருஷ்டி மட்டும் கிடையாது, நமக்கு இருக்கக்கூடிய எதிர்வினை செய்வினை தடைகள் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாட்டு முறைகள். இந்த வழிபாட்டு முறைகள், இந்த வழிபாட்டுக்குரிய தெய்வம் யார் அப்படின்னு பார்த்துட்டோம்னா முனீஸ்வரர் வழிபாடு. காவல் காக்கக்கூடிய முனீஸ்வரர் வழிபாட்டுக்குண்டான வழிபாட்டு முறைகள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது. முனீஸ்வரர் காவல் தெய்வங்களில் ஒன்று தான் முனீஸ்வரர். முனீஸ்வரரில் பஞ்சமுனி அப்படின்னு இருக்குது, சப்தமுனி அப்படின்னு இருக்குது. இன்றைக்கும் வெளிநாடுகளில் மலேசியா, சிங்கப்பூர் போன்ற வெளிநாடுகளில் முனீஸ்வரரை குலதெய்வமாக கூட எடுத்துட்டு இருப்பாள். முனீஸ்வரருக்கு ரெண்டு விதமான வழிபாடு இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ளே சுவாமி மடத்தில் வச்சு வழிபாடக்கூடியவர், மதுரை வீரனாக முனீஸ்வரராக வழிபடுறது. முனீஸ்வரருக்கு காவல் தெய்வங்களுக்கு ஏராளமான பேர்கள் உண்டு, அதில் முனீஸ்வரர் தெய்வம் ஒன்று. ஈஸ்வர பட்டம் வாங்கினது அப்படின்னு பார்த்துட்டோம்னா விக்னேஸ்வரர், சனீஸ்வரர். அடுத்தது பார்த்துட்டோம்னா முனீஸ்வரர். ஈஸ்வர பட்டம் வாங்கின ஒரு அற்புதமான பெயரே கொண்டவர் தான் முனீஸ்வரர். காவல் தெய்வங்கள் அந்தர் காவல்னு சொல்லுவா, சிவபெருமானுடைய காவல் தெய்வங்களில் ஒன்றாக கருதப்படுறது. இந்த முனீஸ்வரரை நாளைக்கு அந்த காலத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் குழந்தைகளுக்கெல்லாம் ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா முனீஸ்வரர்கிட்ட திருஷ்டி சுத்தி அவர்கிட்ட வேண்டி திருஷ்டி சுத்தி அவருக்கு மந்திரித்து, அவர் கோயிலில் இருக்கிறவர் மந்திரித்து கயிறு கட்டினார் அப்படின்னு சொன்னால் குழந்தைகளுக்கு அந்த பயம் போகும், திருஷ்டிகள் போகும். அதே மாதிரி வீட்டில் ஏதாவது நெகட்டிவ் எனர்ஜி இருந்ததுன்னா அங்கேருந்து விபூதியை கொண்டு வந்து அதை தண்ணியில் நினச்சி கொஞ்சம் மல்லிப்பூவை போட்டு வீடு ஃபுல்லாக தெளிச்சு விடுவேல், அந்த செய்வினை கோளாறுகள் திருஷ்டிகள்லாம் போயிடும். அதே போன்று அங்கேருந்து கயிறு வாங்கிட்டு வந்து வீட்டு முன்னாடி கட்டினோம் அப்படின்னு சொன்னால் நெகட்டிவ் எனர்ஜி, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாள். கிராமங்களில் காவல் தெய்வமாக வழிபடக்கூடியவர் முனீஸ்வரர். அவர் கையில் அருவாள் இருக்கும், எலுமிச்சம்பழம் சாத்தி அந்த எலுமிச்சம்பழத்தை கொண்டு வந்து உடம்பு முடியாதவாளுக்கு பிழிஞ்சு ஜலத்தை குடிக்க சொல்லுவா. அவளுக்கு இந்த உடல் ரீதியான உபாதைகள் தீர்ந்துடும், நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தியாகும், நல்ல முன்னேற்றம், உடம்புல ஆரோக்கியங்கள் பெருகக்கூடியதாக இருந்துருக்கும். அதே மாதிரி சுவாமிகிட்ட எலுமிச்சம்பழம் மாலை சாத்திர எதிரிகள் தொல்லை தீர்ந்துடும். முனீஸ்வரர்கிட்ட எலுமிச்சம்பழத்தை வச்சுட்டு வீட்டில் வந்து ரெண்டு பக்கம் குங்குமத்தை தடவை எடுத்து வைப்பா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தடைகள் போயிடும். முனீஸ்வரரில் ரொம்ப அற்புதமான சக்தி கொண்டவ வழிபாட்டுகள் அப்படின்னு சொன்னால் அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் போய் வழிபாடு பண்ணுவாள். வெளிநாடுகளில் வீட்டின் முன்னாடி சுவாமிக்கு தீபம் ஏற்றி முனீஸ்வரருடைய வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். முனீஸ்வரருக்கு வெற்றிவேர் மாலை சாத்துறது ரொம்ப மகத்துவத்தை கொடுக்கும், எலுமிச்சம்பழ மாலை சாத்துறது ரொம்ப மகத்துவத்தை கொடுக்கும். அவருக்கு தினம் தினம் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். நேவேத்தியமாக கல்கண்டு, திராட்சை, அன்னம் நைவேத்தியம் பண்ணுறது ரொம்ப மகத்துவத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆக முனீஸ்வரர் வழிபாடு அப்படிங்கிறது காவல் தெய்வ வழிபாடு. காவல் தெய்வ வழிபாட்டுக்கு மகத்துவம் அதிகம். அந்த காலத்தில் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல போய் விபூதியை சாத்துறது, மந்திரத்து விபூதி போடுறது, உடம்புல ஏதாவது விஷங்கள் ஏறி எடுத்து உடம்பு தடுப்பாக வந்துடுத்து, தோல் சம்பந்தமான உபாதை வந்திருக்கு, எதையாவது மிதிச்சிருக்கார், பயந்துருக்காருன்னு சொன்னால் முனீஸ்வரரை வேண்டினோம்னா போதும், உடம்புல ஆரோக்கியம் கூடி வரும். பஞ்சமுனின்னு சொல்லுவா, சப்தமுனின்னு சொல்லுவா. இந்த முனீஸ்வரருடைய வழிபாட்டுக்கு அவ்வளவு மகத்துவங்கள் உண்டு. ஆக நமக்கு எப்பேற்பட்ட வினைகள் பயங்கள் இருந்தாலும் அந்த பயத்தை போக்கக்கூடியவர் முனீஸ்வரர். முனீஸ்வரர் வழிபாடு பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் பயங்கள் போய் நன்மைகள் பெருகும். காவல் தெய்வம் அப்படிங்கிறது கிராமத்தை காக்கக்கூடிய தெய்வம் இருக்கு, வீட்டை காக்கக்கூடிய தெய்வம் இருக்கு, குடும்பத்தை காக்கக்கூடிய தெய்வம் இருக்கு, தன்னையே காக்கக்கூடிய தெய்வம் இருக்கு. ஆக அந்த தெய்வத்தை வழிபட்டால் நம்மளுக்கு பின்னாடி அவர் வருவர், சக்தியா துணை நிற்பார்னு சொல்லி இன்னைக்கு முனீஸ்வரர் வழிபாட்டை பற்றி பார்த்துருக்கோம். அமாவாசை பௌர்ணமி அன்னைக்கும் முடிஞ்ச அளவுக்கு டெய்லி முனீஸ்வரர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். சென்னையில் பாடிகாட் முனீஸ்வரர் கோயிலில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் அமாவாசை அன்னைக்கு வண்டி வாகனங்களுக்கெல்லாம் பூஜை பண்ணுற வழக்கங்கள் உண்டு. வெள்ளி சனியில் ஞாயிறுல எல்லாம் பார்த்தீங்கன்னா திருஷ்டி சுற்றி போடுற வழக்கங்கள் உண்டு. அதே மாதிரி மதுரையில் இருக்கக்கூடிய முனீஸ்வரர் கோயிலும் சரி, கோவையில் காந்திபுரத்தில் இருக்கக்கூடிய முனீஸ்வரரும் சரி, இப்படி ஏராளமான ஒவ்வொரு இடங்கள்லையும் இருக்கக்கூடிய முனீஸ்வரர் வழிபாடு நம்ம பயத்தை போக்கி நன்மையை பெருக்கக்கூடியதாக இருக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய தோஷங்கள் போகும், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தீய வினைகள்லாம் போய் நன்மைகள் பெருகும்னு சொல்லி, தெய்வீக சக்தி பெருகும்னு சொல்லி இன்றைய தினத்தில் முனீஸ்வரர் வழிபாட்டுக்குண்டான முறைகள் பற்றி பார்த்தோம். முனீஸ்வரர் வழிபாட்டு பயத்தை போக்கும் அற்புத வழிபாடு.